தமிழ்நாடு மீனவர் பிரச்சினையில் மைய அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்கள் என்று கருதாமல் பாராமுகமாகவே செயல்பட்டு வருகிறது என்று தமிழக மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக இலங்கை மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக தமிழக மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தி அறிக்கையில், பாக் நீரிணை பகுதியில் பன்னாட்டு கடல் எல்லையானது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் மிகவும் குறுகியதாக இருக்கிறது. பாக் வளைகுடா பகுதியில் குறிப்பாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சார்ந்த மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களது படகு இயற்கை சீற்றம் மற்றும் இயந்திர கோளாறு போன்ற காரணங்களால் பன்னாட்டு எல்லைக்கோட்டினை கடந்து செல்ல நேர்கிறது. இந்நேர்வுகளில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை இராணுவத்தினரின் தாக்குதலுக்கும் கைதுக்கும் உள்ளாகிறார்கள். இலங்கை கடற்படையினால் தமிழ்நாட்டு மீனவர்கள் துன்புறுத்தப்படும் போதும் கைது செய்யப்படும் போதும் தமிழக முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவர்களுடைய மைய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இவ்வாறான தாக்குதல் மற்றும் கைது சம்பவங்களில் மைய அரசு தலையிட்டு இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் படகுகளை உடனடியாக விடுதலை செய்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கை அரசு மீனவர்களை மட்டும் அவ்வப்போது விடுத்துவிட்டு படகுகளை நாட்டுடைமையாக்குவதும் செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறது. படகுகளை பறிகொடுத்த மீனவர்கள் தாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பெரும் துயரத்துக்கு உள்ளாகிறார்கள். தற்போது வரை இலங்கை சிறையில் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் 49 மீனவர்களும் 151 மீன்பிடி படகுகளும் இருக்கிறது. சிறைபிடிக்கப்பட்ட 151 படகுகளில் 12 படகுகள் இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளது. இதில் மீட்கும் நிலையில் உள்ள 10 படகுகளையும் மீட்டு தமிழகம் கொண்டுவர முதல்வர் ஸ்டாலின் கடந்த அக்டோபர் 2023 அன்றே நிதி ஒதுக்கி மீட்புக்குழு அமைப்பு ஆணையிட்டார். ஆனாலும் மைய அரசானது தமிழ்நாட்டின் மீட்புக்குழு இலங்கைக்கு சென்று விடுதலை செய்யப்பட்ட படகுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனுமதியை இன்று வரை வழங்கவில்லை. அதேபோல தமிழக இலங்கை மீனவர்களுக்கிடையான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு நடத்தப்படும் இந்தியா இலங்கை கூட்டுப்பணிக்குழு கூட்டம், அதாவது இண்டோ ஸ்ரீலங்கா ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் 2022 ஆண்டுக்கு பின்னர் இதுவரை நடைபெறவில்லை. இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள மைய அரசை முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனாலும் தமிழ்நாடு மீனவர் பிரச்சினையில் மைய அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்கள் என்று கருதாமல் பாராமுகமாகவே செயல்பட்டு வருகிறது. அரசியல் காரணங்களுக்காக மீனவர்களை ஏமாற்றும் நோக்கத்தில் மைய அரசு அமைச்சர்கள் அவ்வப்போது ராமேஸ்வரம் பகுதிகளுக்கு சென்று மீனவர்களை சந்தித்து இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளை மீட்டு தருவோம் என்று வாக்குறுதி தருவதும், பாரதிய ஜனதா கட்சியினர் மீனவ பிரதிநிதிகளை டெல்லிக்கு அழைத்து சென்று மைய அமைச்சர்களை சந்திக்க வைப்பதும் அவ்வப்போது நடந்து வருகிறது. ஆனால் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கையில் உள்ள படகுகளை மீட்பதற்கு எந்தவொரு திடமான நடவடிக்கையும் மைய அரசால் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்பதே உண்மை. முதல்வர் ஸ்டாலின் இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு சேதமடைந்த 152 மீன்பிடி படகுகளுக்கு ரூபாய் 6.84 கோடி நிவாரணமாக வழங்கி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திருக்கிறார். எனவே தமிழ்நாட்டு மீனவர்களின் மேல் அக்கறை இல்லாத மைய அரசு மேலும் காலந்தாழ்த்தாமல் இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளை விடுவிப்பதற்கும் இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு மீட்கும் நிலையில் உள்ள 10 படகுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அமைக்கப்பட்ட மீட்புக்குழு இலங்கை செல்ல உடனடியாக அனுமதியும் வழங்க வேண்டும். அதேபோல இந்தியா இலங்கை கடற்பகுதியில் இரு நாட்டு மீனவர்களுக்கும் அச்சமின்றி மீன்பிடி தொழிலில் ஈடுபட நெடுங்காலமாக நடத்தப்படாமல் இருக்கும் இந்தியா இலங்கை கூட்டுப்பணிக்குழு கூட்டத்தையும் உடனடியாக நடத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மைய அரசை கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். நன்றி, வணக்கம்.